நான் வந்து சாத்தமங்கலம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியோட மாணவன். எங்க அக்கா மார்கள் என்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க, வாங்க போய் கேட்கலாம். அக்கா, நீங்க என்னக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சுற்றுச்சூழல் தினம், அதனால நாங்க அக்கா நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினம், அதனால விதை வந்து விட்டுறோம். நாங்க ஸ்கூல் விட்டு போற வழியில இருக்கிற இடத்துல எல்லாம் போட்டுருவோம். அது நல்லா வளர்ந்து இன்னைக்கு ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினம். இந்த விதைப்பணி செய்யறதுனால எங்களுக்கு என்ன பயனா, நாங்க வெளியே போடும் போது அங்கிட்டு போற இடத்துல எல்லாம் செடி மரம் இல்லாத இடத்துல இது போட்டா செடி வளரும். நீங்க சொல்லுங்க உங்களுக்கு. நம்ம மனிதர்கள், விலங்கு, செடி கொடி எல்லாம் வாழ்றதுக்கு காரணம் வந்து இந்த சுற்றுச்சூழல் தான். இந்த சுற்றுச்சூழல் தினத்துல நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி இந்த டேவை செலிப்ரேட் பண்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க சொல்லுங்க உங்களோட. நம்ம வருஷம் ஜூன் 5ஆம் தேதி சுற்றுச்சூழலை கொண்டாடுறோம். அதை மக்கள்கிட்ட எடுத்துரைக்கிறதுக்காக இந்த நாள் வந்து நம்ம கடைபிடிச்சு நம்ம கொண்டாடுறோம். உங்களோட கருத்து சொல்லுங்க. அதிக பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் பயன்படுத்துறத வந்து நம்ம குறைக்க வேணும். மழை நீரை வந்து சேகரிக்க வேணும். பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் பயன்படுத்தாம சுத்தமா வச்சுக்கணும். இந்த காலத்துல வந்து மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலையின் கழிவுகள், பிளாஸ்டிக் பொருள்கள் கழிவுகள் அதெல்லாம் சேர்ந்து காடுகளை அழிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் ரொம்ப மாசடைந்து வருது. இதன் விளைவாகத்தான் உலகம் வந்து ரொம்ப வெப்பமடையுது. பருவமாற்ற நிகழ்வு இது எல்லாமே சுற்றுச்சூழலை பாதுகாக்காம இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் நடக்குது. நம்ம பாதுகாத்தா இது எல்லாமே இயற்கையா நடக்கும். இப்ப நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், நம்ம என்னென்ன விதிமுறைகள் தான் செய்யலாம்னு கொஞ்சம் சொல்லுங்க. குப்பைகளை வீசக்கூடாது, தூய்மையை கடைபிடிக்கணும், மின்சாரத்தை தேவைப்படுற அளவுக்கு யூஸ் பண்ணணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். உலக சுற்றுச்சூழல் தினத்துக்கு ஒரு உறுதிமொழி இருக்குப்பா. என்ன உறுதிமொழி நம்ம எடுக்கணும்? அப்படி மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், இயற்கையை காப்போம், எதிர்காலத்தை வளப்படுத்துவோம். உங்களோட கருத்து சொல்லுங்க. சின்ன வயசுலயே மாணவர்களுக்கெல்லாம் செடி நட்ட சொல்லி தந்தாங்கன்னா அது நல்லது. அவங்களுக்கு வருங்காலத்துல அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கும் அவங்க சொல்லி தருவாங்க. நம்ம இவ்வளவு இது செய்யணும், மக்கள் இதை கடைபிடிப்பாங்க. நான் கடைசியா சொல்றேன், வாழ்த்துக்கள். மரத்தை வளங்க, பூமியை பார்த்துக்கோங்க.